ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தி வேலைக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். முதல் பகுதியை ஆசீர்வதித்த தேவன் இந்த இரண்டாவது பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் முதல் பகுதியை ஆசீர்வதித்த தேவன் இரண்டாவது பகுதியை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அருவினம் நீ வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானா தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானா தேசமதை. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வணைந்திடுமே. இயேசுவே, உம்முடைய கரங்களில் எங்களை ஜீவ பலியாய் தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளினால கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்க அவளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் தேவன் எங்களோடு இடைபடுவீராக. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. நீங்க ஆண்டவரே சோதரந்த காணொலியை பார்த்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வீடுகளிலே ஆண்டவரே குடும்பமாய் கூடியிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் நீர் அவர்களோடு பேசுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த 5வது மாதத்தில் நாம் கூடி வந்திருப்பது ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். உன் நம்பிக்கை, நாம் நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த மே மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் தாவீதுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கையை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தாவீதுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாமல் பாதுகாத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன். தாவீதை குறித்து, அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை குறித்து இன்று நமக்குள்ள இருக்கிற நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கையில் நாம் எப்படி வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை கொண்டு நாம் இந்த நாளில் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் எழுதுகிறார். 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை அற்புதத்தில் இருக்கிறதா? அல்லது உங்கள் நம்பிக்கை உங்கள் சொந்த காரியத்திற்காக ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவருடைய கிருபையின் மேல அவன் நம்பிக்கையாய் இருந்தான். தொடர்ந்து அந்த வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் எழுதுகிறார், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ஹல்லேலூயா. கிருபையின் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அவருடைய ரட்சிப்பு வரும் என்று காத்திருக்கிறான். அந்த ரட்சிப்பு அவனுக்குள் வரும்போது அவன் இருதயம் களிகூரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பிள்ளையே, இந்த மே மாதத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த மே மாதத்தை காண செய்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உலகம் முழுவதிலும் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான கொத்து கொத்தாய் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் என் தேவன் தம்முடைய கிருபையை உன் மேலே வைப்பதற்காக, அவருடைய அளவில்லாத அன்பை உனக்குள்ளே ஊற்றும்படியாக என் தேவன் இந்த 5வது மாதத்தில் உனக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை கொண்டிருந்த தாவீது ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை கொண்டிருந்தான். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் சில துயரமான சம்பவங்கள், சில போராட்டம் நிறைந்த சம்பவங்கள். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தாவீது அவருடைய கிருபையில் காத்திருக்கிறவனாய், அவருடைய கிருபையில் உறுதியாய் இருக்கிறவனாய், நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கிருபையின் மேலே கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு அவசியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பக்கம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 364ஆம் பக்கம் 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறான். அதற்கு என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது.
அதுக்கு முந்தின வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு, கோலியாத் அவனுடைய தேவர்களை கொண்டு, ஸ்தோத்திரம், தாவீதை சபித்தான். அவன் நம்பிக்கொண்டிருக்கிற தேவர்கள் பெயரை சொல்லி தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன், 44ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஏளனமாக பேசினான். காரணம், அந்த கோலியாத் 6 முழ உயரமாக இருந்தான். அவன் உயரம் ஒரு அரக்கனை போல் இருந்தது. அவன் சரீரம் முழுவதும் ஸ்தோத்திரம், அவனுடைய ஸ்தோத்திரம் ஆயுத ஆடைகளோடு காணப்பட்டான். ஆனால் தாவீதோ ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவனுடைய தகப்பன் அவனுடைய அண்ணன்மாரை போய் சுக செய்தி கேட்டுக்கொண்டு ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று அனுப்பியிருக்கிறார். காட்டில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன் திடீரென்று அப்பா சொல் பேச்சை கேட்டு அவன் அண்ணன்மாரை பார்க்க வந்த இடத்தில்தான் இப்படி ஒரு பெலிஸ்தியன் வந்து ஸ்தோத்திரம் அவர்களிடத்தில் சபதம் இடுவதை பார்த்தான். உடனே தாவீது அவனை வீழ்த்துவதற்கு நான் போகிறேன் என்று சொல்லி சவுல் ராஜாவிடத்தில் போனான். சவுல் அவனுக்கு தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்தான். ஆனால் தாவீதுக்கோ அது பழக்கம் இல்லை. ஆனபடினால் அதெல்லாம் வேண்டாயா என்று சொல்லி ஆடையை நம்பி வரவில்லை, ஹல்லேலூயா, உடையை நம்பி வரவில்லை, ஹல்லேலூயா. தாவீதுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை என்ன? 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பெயரை யாராவது வீணில் வழங்கினாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வைராக்கியம் பாராட்டணும். நம்முடைய ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கணும். அப்போதான் உங்கள் நம்பிக்கை வெளிப்படும். நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்கன்னு சொல்லி வெளிப்படும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் அந்த கோலியாத்துக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அடித்தான், விரட்டினான், ஏசினான், திட்டுனான், இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் யாரோ இவன் யாரோ. ஆனால் தாவீது நம்பிக்கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையை இந்த கோலியாத் என்ன பண்ணான்? அலட்சியப்படுத்தினான், நிந்தித்தான். இது தாவீதுக்கு ஸ்தோத்திரம் விட முடியலை. தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த நம்பிக்கையை அலட்சியப்படுத்தி நம் மனுஷனை வீழ்த்தணும் என்று சொல்லி எழும்பினான். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுவதை தடுப்பதற்கு பலவிதமான கோலியாத், பலவிதமான சத்ருவின் எண்ணங்கள், பலவிதமான எதிராளிகளின் சோதரம் போராட்டங்கள் உனக்கு வருவதுண்டு. ஜாக்கிரதையாய் அதை அறிந்து அதுக்கு விரோதமாய் எழும்பி
அதை வீழ்த்த வேண்டும். உன் நம்பிக்கையை அலட்சியப்படுத்துகிற ஒரு எதிராளி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் சோத்திரம் உன்னை வெட்கப்படுத்தாம, இந்த பூமியில உன்னை வெட்கப்படுத்தாம, தலை குனிந்து போக விடாம கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ பார்ப்பதற்கு மற்ற ஜனங்களுக்கு நீ எளியவனாய் காணப்படலாம். அது இல்லை ஆண்டவர் பார்க்கிற பார்வை. ஆண்டவர் உன் நம்பிக்கையை பார்க்கிறார். அந்த நம்பிக்கையில் இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறார், வீரியத்தன்மையை பார்க்கிறார். இங்கே தாவீதுக்குள் அந்த வீரியம் இருந்தது. அந்த வீரியம் இருந்தது. 46ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். இன்றைய தினம் அவன் பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய்ப்பா, நான் அப்படி வரல, நீ நிந்தித்த. அவன் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லிட்டு 46ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். இன்றைய தினம், இன்றைக்கு நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கு நீ வித்ட்ரா பண்ணிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல முடியாது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஸ்ட்ராங்காக நம்புகிறான். அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. இன்றைக்கு அவனோ 6 முழம் உயரம், அவன் ஆளை பார்த்தா அரக்கன், தாவீதை பார்த்தா சோட்டா பாய். ஆனால் அவனுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். 2வது, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் நல்ல கவனிங்க, அவருடைய நம்பிக்கை தான். முதல்ல ஒப்பு கொடுத்துருவார். ஒன்றைய என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும், உலகம் முழுவதிலும் இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த நாட்களில் சோதரம் நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சோதரம் பல நாட்டு தலைவர்கள் இந்த நாட்களில் விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து ஜெபியுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று சொல்லி அநேக தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னும் இருக்கிற தலைவர்கள் சொல்லுவதை கர்த்தர் பண்ணுவார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தர் கொண்டு வருவார். பூலோகத்தார் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க, அங்கே 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறத பாருங்க. அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 47ஆம் வசனத்தில், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவன் பட்டயத்தினாலே, அவன் ஈட்டியினாலே நீ ஜெயிக்க முடியாது, ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம், அந்த வெளிச்சிய கூட்டம் பூரா சோத்திரம் அவர்கள் எல்லாம் காண வேண்டும். யுத்தம் அறிக்கையிடுறான் பாருங்க. தாவீது, சோட்டா பாய் தாவீது அறிக்கையிடுகிற காரியத்தை பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இதுதாங்க தாவீது நம்பின நம்பிக்கை. இது நிமித்தமாக அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கிறோம் 48ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் அவன் எழுந்து அப்படியே நடந்து வந்தான். மெதுவாக நடந்து வந்தான். ஏன்னா பெரிய உருவம், வேகமாக நடந்து வர முடியாது. ஸ்தோத்திரம். அவன் மெதுவாக எதிராக கிட்டி வருகையில் தாவீது
தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடினான். ஹல்லேலூயா. தாவீது சோட்டா பாய், அவன் ஓடுவான், அவன் வேகமாக ஓடுவான். அவன் எதிராக ஓடினான். அடுத்த வசனம் 49ஆம் வசனத்தில், தன் கையை அடைப்பத்தில் ஓடிக்கொண்டே தன் பையில் அவன் அடைப்பையில் கிடந்த ஒரு கல்லை எடுத்தான், கவனில வைத்தான், கவனை சுழற்றினான், பெலிஸ்தனுடைய நெற்றியில பட ஏம் பண்ணி எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால், அந்த நெற்றியில அடிச்சுட்டு கீழே விழலைங்க, அடிச்சுட்டு எதிர் திசையை வரல, அது உள்ளேயே பதிந்தது. ஹல்லேலூயா. உள்ளேயே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற, நேரம் அப்படி இல்லை, மல்லாக்கல்ல, முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. மறுபடியும் ஓடுறான் பாருங்க. 51ஆம் வசனத்தில் முதல்ல ஒரு ஓட்டம், எதிராக ஓடினான். அடுத்து 51ஆம் வசனத்தில், ஆகையால் தாவீது, அவன் கையில் ஆயுதம் இல்லையே, அவன் அருவாளை வச்சு வீசுவதற்கு அவன் கையில் ஒன்றும் இல்லை. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடினான். முதல்ல எதிராக ஓடினான், இப்போ பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, அவன் மேலே நின்னான். அந்த சமஸ்த பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. தாவீதுடைய அண்ணன்மார் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. தாவீது அந்த பெலிஸ்தியன் மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்தான். யார் பட்டயத்தை? கோலியாத் பட்டயத்தை எடுத்தான். பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி, பெரிய உரை வச்சிருக்கான், அவன் டொப்புன்னு விழுந்தான், உரைக்குள் இருக்கிற அந்த ஆயுதம் விழாது. அந்த உரையின் இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று, அவனை மறுபடியும் 2 குத்தி அவனை கொன்று, அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான், தலையை துண்டாக்கிட்டான். தாவீதின் சோத்திரம் வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்தில் நம்ம தியானிக்க வேண்டிய சில காரியங்கள், ஒருவேளை வேடிக்கையாக இருந்தாலும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தெரியாத கதை இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தியானிக்க வேண்டிய சில காரியங்கள் இதில் உண்டு. பாருங்க, தாவீதுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? அவன் நிந்தித்த தேவன். நல்லா கவனிக்கணும். தாவீது விசுவாசிக்கிற, தாவீது நம்பி இருக்கிற தேவன் பெரியவர் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறான். அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன், ஒரு அரக்கன் வந்து இவன் நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமாய் நிந்தனையாய் பேசுகிறான். எவ்வளவு தில் இருக்கு பாருங்க. அவன் சோத்திரம் நிந்தனையா பேசினான். உடனே இவன் எழும்பினான். இவனை எழும்பி தான் சரீரத்தை பார்க்கல, தான் பலத்தை பார்க்கல, எதையும் நம்பல. நான் நம்புகிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவரை நிந்தித்த இவனை கொன்று என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்பினான். அந்த நம்பிக்கையினால இவன் செய்த சில காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது தீவிரமாய் எழும்பினான். சோர்ந்து போய் சோம்பேறியா இருக்கல,
அவன் தீவிரமாய் எழுந்து அந்த சேனைக்கும், முழு பெலிஸ்திய சேனைக்கும், அந்த பெலிஸ்தனுக்கும் அந்த கோலியாத்துக்கும் எதிராக ஓடினான். அப்போ ஓடும்போது அவன் ஃபாஸ்டா ஓடி இருப்பான். அவன் தீவிரமாய் ஓடினாங்க. மெதுவா ஓடல, ஸ்லோ மோஷன்ல ஓடல, அவன் தீவிரமாய் ஓடினான். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் நினைக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த தான் நினைக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தீவிரம் உனக்குள் இல்லை. அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் சரீரத்தையோ தன் பலத்தையோ அவன் நம்பல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று ஜெயிச்சா இவன் உயிரோடு இருப்பான், இவன் தோந்துட்டா இவன் செத்து போவான். ஆனால் இவன் பயப்படல, கலங்கலை, கவலைப்படலை. தீவிரமாய் ஓடினான். யாக்கோபு நிருபத்தான் இவ்விதமாக எழுதுகிறான். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா? துண்டை காணும், துணியை காணும், ஓடி போவான். ஆமென். முதல்ல நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் அது காணாது. அந்த நம்பிக்கையின் படி பிசாசை எதிர்த்து நிற்கணும். எதிராக ஓடினான். இரண்டாவதாக அவனுடைய ஆக்டிவேஷன், அவனுடைய சோத்திரம், அவனுடைய கிரியைகளை கர்த்தர் கண்டு ஒரே கல் முகங்குப்புற விழ பண்ணினார். அவன் செத்து போன உடனே அதோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சில பாம்பு அடித்தாலும் செத்த மாதிரி நம்மகிட்ட காணும், பார்க்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அது நெளிஞ்சு போகும். என்ன பண்ணா? அண்டையில் ஓடணும். அண்டையில் ஓடுகிற அனுபவம். முதல்ல எதிராக ஓடுகிற அனுபவம், ரெண்டாவது அண்டையில் ஓடுகிற அனுபவம். சில ஆட்கள் ஸ்தோத்திரம் மறைமுகமாக எல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் ஆளை பார்த்தா நேரடியாக நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க. அண்டையில் அதே தீவிரத்தை காட்டணும். அண்டையில் அவனுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தை காட்டணும். அவன் வந்ததே ஜெயிப்பதற்காக வந்தான். கல்லஞ்சி கொண்டுட்டான், கீழே விழுந்துட்டான். எதிர்பார்ட்டி கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு அவனை தூக்கி வச்சுட்டு அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல. அல்லேலூயா. அண்டையில் வந்த பிறகும் அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான். இவன் என் தேவனை நிந்தித்தான். இவன் யாரு? என் தேவனை நிந்தித்தவன். இவன் என் தேவனை, நான் நம்பியிருக்கிற தேவனை நிந்தித்தவன் என்று சொல்லி அண்டையில் வந்து அவன் பட்டயத்தை உருவி தலையை துண்டா வெட்டி தூக்கி போட்டான். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு எதிர்த்து நில். அவனை சோதரனை ஜெயிக்க வேண்டும். நீ அவனை மேற்கொள்ள வேண்டும். 2 முறை தாவீது ஓடினான். இந்த 2 முறை ஓடினதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாராம் பாருங்க. அந்த 51ஆம் வசனத்தில் கடைசி போதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது இவன் தாவீது அவன் தலையை வெட்டி போட்ட உடனே அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் அறிந்து, பெலிஸ்தியர்கள் அவனை நம்பி தான் வந்திருக்காங்க. பாவம் கூட்டம் பார்த்தா திரளா இருக்கு. ஆனால் தலைவன் பார்த்தா தோப்புன்னு விழுந்து கிடக்கான். ஸ்தோத்திரம். உடனே அவனை பார்த்து பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள். துண்டை காணும், துணியை காணும், ஓடினார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார். என் தேவன்
ஸ்தோத்திரம். அவர் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவுக்களை அவன் ஸ்தோத்திரம் ஓடி போக பண்ணுவார். இந்த தாவீது ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வைத்து அவனை வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தாவீதுக்குள் என்ன இருந்தது? சில காரியங்களை பார்த்து முடிப்போம். முதலாவது ஸ்தோத்திரம், இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அந்நேரத்தில் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் எல்லா ஜனங்களும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் துதிக்கப்படத்தக்கவரும் அவர் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அதனால யாரும் இந்த தேவனை நிந்திக்க முடியாது, யாரும் இவரை தூஷிக்க முடியாது. ஊழியர்களானால் சரி, விசுவாசிகளானால் சரி, யாரும் இந்த தேவனை ஸ்தோத்திரம் தூஷிக்க முடியாது. அதுக்கு அடுத்த வருஷம் 26ஆம் வருஷத்துல விதமாக வாசிக்கிறோம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனோ வானங்களை உண்டாக்கினவர். ஆமென். வானங்களை உண்டாக்கின தேவன். ஆனபடினால எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிந்திருக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எப்பொழுதும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அதே 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் நான் வாசிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்படாது. அவரை துதிக்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்படாது. என் இயேசுவை நோக்கி, என் தேவனை நோக்கி துதிக்கிற ஒருவரும் வெட்கப்படுவது இல்லை என்று சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், தாவீதுக்குள் துதிக்கிற இருதயம் இருந்தது. ஆண்டவரை துதிக்கிற இருதயம் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட ஆண்டவரை துதிக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், என் தேவனை துதிக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், எப்பொழுதும் துதிக்கிற இருதயம் உனக்குள் இருக்குமே ஆனால், என் தேவன் உன் நம்பிக்கையின்படி உன்னை வெட்கப்படுத்தாதபடி அவர் நடத்துவார். அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் அந்த நம்பிக்கை உன்னை ஒருபோது வெட்கப்படுத்தாது. இரண்டாவதாக தாவீதுக்குள் இருந்த இரண்டாவதான ஒரு காரியம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தி ஆகிய போதும் உடன்படிக்கை பெட்டிய தாவீதின் நகரத்துக்குள்ள கொண்டு வந்தான். அதுக்கு முந்தின அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதங்கள் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி, ஒரு பெட்டி, கர்த்தருடைய சாட்சியின் பெட்டி, மோசே ஸ்தோத்திரம் ஆசரிப்பின் கூடாரத்தில் வைத்திருந்த ஒரு பிரதானமான ஒரு பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதங்கள் இருந்தது என்று 13ஆம் அதிகாரம் சொல்கிறது. அந்த 3 மாதங்களும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். 15ஆம் அதிகாரத்தில் இந்த தாவீது என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த பெட்டியை நகரத்துக்குள்ள, தாவீதின் நகரத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறான். ஆட்களை திரட்டுகிறான், எல்லாம் ஆலோசனை பண்ணுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். அவன் ஸ்தோத்திரம் அந்த பெட்டியை நகரத்துக்குள்ள கொண்டு வந்தான்.
பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. ஒன்று, மன்னா. நம்ம திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுகிறதான அது மன்னா. அந்த அப்பம் வைத்திருக்கிற பொற்பாத்திரம் அதுக்குள்ளே இருந்தது. 2வது, ஆரோனின் துளித்த கோல் அதுக்குள்ளே இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் துளித்த கோல் அதுக்குள்ளே இருந்தது. 3வது, கற்பலகைகள். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. இது பிரதானமான தேவை. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, உன் வீட்டுக்குள்ள நீ நம்பி இருக்கிற தேவன் உனக்குள் இருப்பாரே, ஆனால் அவருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த 3 காரியங்கள், திருவிருந்து, அப்பம் விற்கிற பந்தி, சோத்திரம், அந்த பொற்பாத்திரம், அது முக்கியமான பாத்திரம், அதில் பரிசுத்தம் அடங்கிய அந்த பாத்திரம், அது உனக்குள்ளே இருக்க வேண்டும். 2வது, சோத்திரம், துளித்த கோல், தெரிந்து கொள்ளப்பட்ட உன் தெரிந்தெடுப்பு உனக்குள்ளே காணப்பட வேண்டும். 3வது, கற்பலகைகள், கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். இதை சோதரம் தாவீது சோதரம் அவனுக்குள்ளே வைத்திருந்தான், அவனுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சோதரம், இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், சோதரம், ஆவியான தேவன் உங்களோடு பேசுகிற, உங்களோடு இடைபடுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தாவீது அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை, கிருபையின் மேல உள்ள நம்பிக்கை, கிருபை, ஆண்டவருடைய கிருபையின் மேல வைராக்கியம் உள்ள நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாதபடி காத்தது. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவங்களை பார்த்து சோதரம், இந்த சோட்டா பாயால என்ன செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த வேளையில கர்த்தரை நம்பியிருந்த தாவீது வெட்கமடையாதபடி செய்தார். ஆனபடினால சோதரம், இந்த தாவீதுக்குள் இருந்த 3வது காரியம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினால எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்குள் இந்த 3 காரியங்கள் இருந்தா, என் தாவீதை சோதரம், நம்முடைய முற்பிதாக்களாகிய சாலமோன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய சந்ததியில் வந்த தாவீது ராஜா, அவருக்குள் இருந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தாதபடி காத்தது. அவருக்குள் இருந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தாதபடி காத்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நீங்களும் இந்த தாவீதை போல நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் தேவனை துதிக்கிற துதி உங்கள் நாவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த பெட்டிக்குள் இருந்த அந்த அனுபவங்கள் உங்கள் இருதயத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். 3வது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரம் பிரியமானவர்களே. அந்த வருகைக்குள்ள நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள். இதில் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சோத்திரம், உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாதபடி செய்யும். அந்த நம்பிக்கை ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் விதமாய் சொல்லுகிறார், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பு, ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பின் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த 5வது மாதத்தில் நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு தாவீது கொண்டிருந்த நம்பிக்கை குறித்து நாம் பார்த்தோம். தாவீதுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை நிமித்தம் அவன் அரக்கன் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாலும் என் தேவன் அவனோடு கூட இருந்தார். அதே போல உங்கள் எதிராளிகள் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் நம்பிக்கையின் படி உங்களை வெட்கப்படுத்தாதபடி என் தேவன் செய்வார். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் பலப்படுத்துவார். இன்றைக்கு இந்த மாதம் முழுவதில் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்த தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒரு உயிர் மீட்சி அடைய வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தால் இந்த நாளில் ஆண்டவரே உண்மையாய் தங்கள் நம்பிக்கையில் ஆண்டவரே மனம் துவண்டு போயிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே நம்பிக்கை அற்று போயிருக்கிற சூழ்நிலைமைகள், நம்பிக்கை அவ்வளவுதான், என்னுடைய நம்பிக்கை அவ்வளவுதான், ஆண்டவரை நம்பினது என்ன என்று சொல்லி தன் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியின் சத்தத்தை இவர்கள் நாவில வைத்தருளும் ஆண்டவரே, இவர்கள் நாவில வைத்தருளும் ஆண்டவரே. உன் வெறுமையான உன் வாயை திற, அவைகளை நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிரப்புவீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற உடன்படிக்கை பெட்டியாகி அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பம் பிற்குதல், ஆண்டவரே அந்த அப்பம் பிற்குதலுடைய பரிசுத்தம் உள்ள அந்த பொற்பாத்திரம், ஆண்டவரே எங்கள் நாவில, எங்கள் இருதயத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில் தந்தருள்வீராக. இரண்டாவது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது ஸ்தோத்திரம் துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற கோல். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று மறுபடியும் கர்த்தர் உனக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது உன்னை தினந்தோறும் உணர்த்தும்படியாய் உன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. நீ என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை உணர்த்தும் வண்ணமாய் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள துளிர்த்த கோல் இருந்தது, ஆரோனின் துளிர்த்த கோல். மூன்றாவது, கற்பலகைகள், 10 கட்டளைகள் அடங்கிய அந்த கற்பலகைகள் இருந்தது. இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே வேத புஸ்தகம் இருக்கிறதா? வேத புஸ்தகம் உன் வீட்டிலே எப்பொழுதும் இருக்கிறதா? அது தூசி அடைந்து போயிருக்காதபடி ஜாக்கிரதையாய் அதை தினந்தோறும் எடுத்து படி. அதில் இருக்கு உன் நம்பிக்கை, அதில் இருக்கு உன் காரியம், உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கள் இருதயத்தில், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தரை பேசியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கொண்டிருக்கிற எங்கள் நம்பிக்கை நிமித்தம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. நாங்கள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்துள்ளோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.